ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மக்கானா தாமரை விதையை வச்சு நம்ம எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காரெல்லாம் போட்டு செஞ்சு தரும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் 2 கப் அளவு மக்கானா சேர்த்துக்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மக்கானா பார்த்திங்கன்னா இப்படி அழுத்துனிங்கன்னா பொறுப்பாக உடையாது, சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மக்கானாவை 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மக்கானாவை எடுத்து இப்படி உடச்சி பார்க்கும்போது இது நல்லா பொறுப்பாக இது போல் உடஞ்சி வரணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 5 ஏலக்காவும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சது இது போல் நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதோட 1/4 கப் அளவு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கினது சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட், இது நான் வீட்டிலையே ஒரு முழு தேங்காவை வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் 1/4 கப் எடுத்துக்கிறேன். இது இல்லாட்டி நீங்கள் 1/4 கப் அளவு தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு 1/2 கப் அளவு வெல்லத்தை நல்லா துருவிட்டு குவிச்சு அளந்து சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் லேசாக உருகுனதும் 10 முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம். தீயை மிதமாக வச்சு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இது போல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டு நெய்யை அதோடையே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கும்போது கரண்டியை அழுத்தம் கொடுத்து இது மாதிரி கலந்தோம்னா நெய் எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு கலந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான சைஸுக்கு மாவை எடுத்து லைட்டாக இது போல் அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே உருட்டை வரும். இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இந்த ஈஸியான ஹெல்த்தியான மக்கானா லட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.